என்ன சமையலோ என்ன சமையலோ. கோயில் புளியோதரை பண்ணலாம். அதுக்கு அரை கப்பு நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 4லேருந்து 5 கட்டி பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 கப்பு வேர்க்கடலை. என்கிட்ட வறுத்த வேர்க்கடலை வச்சுருக்கேன், ஸோ நான் தான் போட்டுக்க போகிறேன். ஒரு 10 வரமிளகா, கொஞ்சம் நீட்டு மிளகாவும் கொஞ்சம் காரத்துக்கு குண்டு மிளகா வச்சுருக்கேன். 2.5 கப்பு புளி தண்ணி கரைச்சி வச்சுட்டுருக்கேன். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்கட்டும். புளியோதரைக்கு ஒரு ஸ்பெஷல் பொடி இருக்குது. அதுக்கு 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா காஞ்சி போன கருவேப்பிலை, 3 டீஸ்பூன் மிளகு, 3 டீஸ்பூன் எள், 3 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் 20லேருந்து 25 மிளகா, குண்டு மிளகா நீட்டு மிளகா ரெண்டும் மிக்ஸப்பாக வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு. முதல்ல கோயில் புளியோதரைக்கு இந்த சாமான் எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். புளியோதரைக்கு வேணுங்கிறது பொடியை ரெடி பண்ணி வச்சுருந்தாச்சு. முதல்ல எண்ணெய் குத்திடலாம். நல்லா காயட்டும். புளிக்காய்ச்சலுக்கு ஜென்ரலாகவே கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி. இப்போ நான் வேறு ஒரு 2.5 கப்பு புளி தண்ணி வச்சுட்ருக்கேன். ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து அது கொஞ்சம் எண்ணெய், அட்லீஸ்ட் அரை கப்புலேருந்து 3/4 கப்பு நல்லா யூஸ் ஆகும். நல்லா எண்ணெய் சூடாக எடுத்து கடுகு போட்டுட்டேன். கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ கடலப்பருப்பு போட்டுக்கலாம். கடலப்பருப்பு கொஞ்சம் வறுத்ததுக்கு அப்புறமா உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். வெள்ளமாக வறுக்கலாம். ஸ்டவ் கொஞ்சம் மீடியம் சூட்டில் இருக்கட்டும், ரொம்ப தணலாக எரிய வேண்டாம். நல்லா வறுத்துருக்கு. ஸோ இப்போ வேர்க்கடலை, கருவேப்பிலை போட்டுடலாம். கட்டு பெருங்காயம் போட்டுடலாம். இப்போது வரமிளகா போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியும் இப்போ இந்த எண்ணெயில் நல்லா மிதமான சூட்டில் அப்படியே வறுக்கலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வறுக்கலை, அதை இந்த எண்ணெயில் தான் இப்போ வறுக்கிறோம். அதனால் ஸ்லோவாக நல்லா நிறுத்தி நிதானமாக சின்னதாக வச்சுக்கோங்க அடுப்பை. ரொம்ப பெருசாக எரிய வேண்டாம், இல்லாட்டி தீஞ்சி போன மாதிரி ஸ்மெல்லு வந்துடும். ஸோ மொல்லமாக பண்ணிக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போது புளி ஜலத்தை விட்டுடலாம். அதில் இப்போ எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் அடுப்பை பெருசாக வச்சிடலாம். இப்போ புளி தண்ணியை முதல்லமா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். தட்டால் மூடிடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம உப்பையும் மஞ்சப்பொடியும் போட்டுடலாம்.
இப்போ நான் ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு போடுறேன். சால்ட்டு கொஞ்சம் பார்த்துட்டே போட்டுக்கலாம், ஒரே சமயத்தில் எல்லா சால்ட்டும் போட வேண்டாம். மஞ்சள் பொடியும் போட்டாச்சு. நல்லா இப்போ கொதிக்கணும். இப்போது அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ பார்த்துக்கலாம். கொஞ்சம் கொதிக்க கொதிக்க அப்படியே வெயிட் பண்ணிட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். சிம்மில் இருக்கட்டும். மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சுட்டு வரும். அப்போ ரெடி ஆகிடுது. அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது. தட்டால் மூடிட்டு அப்பப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். அடுப்பு கொஞ்சம் சிம்மில் இருக்கட்டும், நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்டு கொஞ்சம் அடியிலலாம் கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இல்லாட்டி என்னாடும் இந்த பருப்பு அரைச்சி விட்டது அந்த பொடி எல்லாம் போய் அடியில் ஒட்டின்றதுன்னா ரொம்ப காந்தி போயிடுத்துன்னா அப்புறம் ஃபுல் புளிக்காய்ச்சலும் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அப்பப்போ கிளறிண்டே இருக்கணும். பார்த்திங்களா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சுன்னு வர ஆரம்பிச்சிருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். சிம்லேயே இருக்கட்டும், அடுப்பு ஸ்லோவாக ஆகட்டும். திருப்பி மூடி வச்சிடலாம். இன்னொரு 5 நிமிஷம் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆகிடுத்து. நம்மளோட செக் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது சால்ட் வேணுன்னா இப்போ போட்டுக்கோங்க. ஆனால் நிறையா சால்ட்டும் தேவையில்லை, கொஞ்சம் பார்த்தே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம 2-3 வாட்டி வச்சுட்டு சாப்பிட்றோன்னா ரொம்ப உப்பாகிடும். இல்லாட்டி சாதத்தில் பிசிஞ்சு சாப்பிடும்போது கூட கொஞ்சம் சால்ட் போட்டு பிசிஞ்சிக்கலாம். ஆனால் நான் மொத்தமாக இப்போ ஒரு 1.5 டீஸ்பூன் தான் சால்ட் போட்டிருந்தேன். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு சால்ட் வேணுமா இருந்தால் நான் கொஞ்சம் இன்னும் போட்டுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் சால்ட் வேணும். நான் இன்னொரு 1 டீஸ்பூன் போல் போட்டுக்கிறேன். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது. இன்னும் ஒரு 7 மினிட்ஸ் கரெக்டாக ஆகிடும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சுட்டு நல்லா வந்துடுது புளியோதரை, புளிக்காய்ச்சல். அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காகணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. பட் ஆனால் அடி பிடிச்சிக்காமல் பார்த்துக்கணும். நல்லா ரெடி ஆகிடுது. நல்லா கொஞ்சம் அப்படியே ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் அதாவது கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சுட்டிங்கன்னா அது மட்டுக்கு வரும். நல்லா ஒரு 1 மந்த்துக்கு தாராளமாக வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். வெளியில் வச்சுக்கணுனாலும் ஒரு 1 வீக் வெளில வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நிறையா எண்ணெய் இருக்குது, பட் இருந்தாலும் ரொம்ப நாள் வெளில வைக்க வேண்டாம்.